बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वख्तार मूसा कौमहु 70 रजुलन लिमीकातिना फलम्मा अखज़तहुम अर्रजिफतु क़ाल रब्बि लौ शि'ता अहलक्तहुम मिन क़ब्लु व इय्याय अतुहलिकना बिमा फ़अल अस्सुफ़हाउ मिन्ना इन हिय इल्ला फितनतुक तुदिल्लु बिहा मन तशाउ व तहदी मन तशाउ अंत वलियुना फ़ग़फ़िर लना वरहमना व अंत खैरुल गाफ़िरीन. இதன் விளக்கம் நான் நேற்றே சொன்னேன் இல்லையா? அதாவது அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட பேசிட்டு தௌராத் வேதத்தை வாங்கிட்டு திரும்ப வர்றாங்க. தூர் சீனா மலைக்கு போய் திரும்ப அந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்தா அவங்க எல்லோருமே காளை மாட்டை காளை சிலை செய்து காளை மாடு மாதிரி தங்கத்தில் சிலை செய்து அது வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறத்தாழ 6 லட்சம் பேர்கள் வணங்குறாங்க. அதில் ஒரு 20,000 பேர் தான் அதை வணங்காது மிச்சம் இருந்தவர்கள். மூசா கடும் கோபத்தோடு அவர்களை வந்து அவரிடத்தில் கோபித்துக் கொண்டார்கள். அதற்கு பின்பு அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிக்கு அல்லாஹ்வுக்கு தண்டனையாக எல்லாரும் தௌபா செஞ்சாங்க. அது மட்டும் பத்தாது, எல்லாரையும் வெட்டி கொள்ளுங்கன்ட்டு அல்லாஹ் தஆலா காலையிலிருந்து வெட்ட ஆரம்பித்தாங்க. மாலை வரை 70,000 பேர் வெட்டி இருந்தார்கள். அதற்கு பின்பு அல்லாஹ் அவங்க பாவங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டான். யார் வெட்டப்பட்டார்களோ அவர்களையும் வெட்டப்படாத மிச்சம் இருந்தவர்களையும் அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் துவா செஞ்சாங்க. யாரெல்லாம் இப்படி எல்லா கௌமும் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னால் கடைசியில் என் உம்மத்தில் யார் தான் மிஞ்சுவா, என் உம்மத்துன்னு சொல்லுங்க யாருக்கு இருக்கு எனக்கு அப்படின்னு அழுதாங்க. கடைசியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கப்பட்டு விட்டுட்டான். ஆக 70,000 பேர் போய் சேர்ந்தாங்க. அந்த 70,000 பேர் தௌபா கபூல் செய்யப்பட்டவர்கள் தான். அவர்களுக்கும் சொர்க்கம், மிச்சம் இருந்தவர்களையும் எல்லாம் மன்னிச்சுட்டான், வெட்டியவர்களையும் எல்லாம் மன்னிச்சுட்டான். ஒரு முஸ்லீமே வெட்ட வச்சான் அவங்க தண்டனையாக. தாய் மகன் தந்தை மகனை வெட்டும்படி எல்லாக்குனான். அல்லாஹ்வுடைய பெரிய கருணை பாருங்க. இதில் பெரிய சம்பவங்கள்லாம் பார்த்தா நம்ம உம்மத்து மேல அல்லாஹ் எவ்வளோ கருணை பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியுது. ஒன்று, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நுபுவத் வாங்குறதுக்கு இந்த இடத்துக்கு வாங்க அந்த இடத்துக்கு வாங்க கூப்பிடவே இல்லை. குர்ஆனை வாங்குறதுக்காக வேண்டி இங்கே வாங்க கூப்பிட்டானா இல்லை. நம்ம உம்மத்துக்கு அல்லாஹ் ஜல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு என்னங்க, பெருமானார் எங்கே போகிறானோ குர்ஆன் அங்கெல்லாம் போகுது. ரசூலுல்லாஹ் போகிற இடத்துக்குலாம் குர்ஆன் போகுது. பெருமானார் மக்கா இருந்தால் குர்ஆன் மக்கா இருக்குது, மக்கி சூறாக்கள்னு பேர். பெருமானார் மதீனாவில் இருந்தால் குர்ஆன் மதீனாவில் இறங்குது, மதனி சூறாக்கள், மதீனாவில் இறங்கி சூறாக்கள்னு பேர். பெருமானார் பத்ருக்கு போனால் பத்ரில் குர்ஆன் வந்துருது, அங்கே ஜிப்ரீல் அங்கே வந்துடுறாங்க. ஓதுக்கு போனால் ஓதுக்கு வந்து ஜிப்ரீல் இஸ்லாம் வந்துடுறாங்க. தாயிஃபுக்கு போனால் தாயிஃபில் வந்துடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எங்கே போகிறாங்களோ பின்னாடி ஜிப்ரீல் இஸ்லாம் போகிறாங்க, இன்னும் குர்ஆனை கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா மூசா என்ன சொல்லியிருந்தாங்க, மூசா நபிக்கு உன் தௌராத் வேணும்னா 40 நாள் நோன்பு வச்சு நம்ம தூர் சீனா மலைக்கு வாங்கன்னு சொன்னால் 40 நாள் நோன்பு வச்சு தூர் சீனா மலைக்கு போனாங்க. மலை மேலே ஏறி நின்று அதுக்கு பின்பு அல்லாஹ் தஆலா கிதாப் கொடுத்தா வாங்கிட்டு வந்தாங்க. பலகையில் எழுதப்பட்டதாக கொடுத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. 10 பலகைகள் எழுதப்பட்டதாக கொடுத்தான். 10 கமாண்டர்ஸ்னு சொல்லுவாங்க பேர், 10 பலகைகள். அதை எடுத்துக்கொண்டு வந்து இந்த மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. சில பேர் 7 பலகைகள் என்றும் கூறுகிறார்கள். இந்த மக்கள்கிட்ட கொண்டு தான் கொடுத்தாங்க. அது பாருங்க பை, நம்ம ரசூலோட உயர்வு நமக்கு தெரியுது. சரிங்க, இப்போ நம்ம ரசூல் நம்ம உம்மத்தில் யாராவது தப்பு செஞ்சுட்டான், தௌபா என்ன பாவம் மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிடறான். அவங்க பாவ மன்னிப்பு கேட்டும் அல்லாஹ் நான் மன்னிக்கல, அதுக்கு தண்டனையாக அவங்க எல்லோரும் வெட்டுவா சொல்லுவா அன்புசகும், உங்களை நீங்களே வெட்டி கொள்ளுங்கள்ன்றான். ஒருத்தர் வெட்டி சாவுங்கன்றான். அதுதான் அவங்க தௌபா. அப்போ யாரெல்லாம் காளை மாட்டை வணங்கவில்லையோ அவர்கள்லாம் வணங்கியவர்களே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிற்க வச்சு வரிசையாக வெட்டினாங்க எல்லாத்தையுமே. அவங்க வெட்டும் போது திரும்பி கூட பார்க்கலாம், அவ்வளோ தூரம் போட்டான். திருமணம் தௌபா கபூல் கிடையாது. அவனை கண்ணை இறுக்கி மூடி தலையை கீழே கொண்டு முட்டுக்கால் போட்டு உட்காந்துட்டாங்க, வெட்டுவதற்கு கழுத்தை நீட்டி கொண்டு வசதியாக. அப்போதான் இந்த மக்கள் அழுதார்கள், வெட்டக்கூடிய மக்கள் அழுதார்கள். அதாவது காளை மாட்டை வணங்காத 20,000 பேர் இருந்தாங்களா, அவங்க அழுதார்கள். யாரெல்லாம் நாங்கள் வெட்டும் போது பார்த்தா எல்லாம் சொந்தக்காரனாக இருக்கான், அண்ணன் தம்பி அண்ணன் மகன் அத்தாவாக இருக்கிறாங்க, வெட்ட மனசு கேட்கல இல்லான்னு சொன்னால் நல்லா ஒரு மேகத்தை அமைச்சிட்டான். அந்த மேகம் பாதி இருள் சூழ்ந்து கொண்டது, முகம் தெரியல, அடையாளம் யாரோ நிற்கிறது மட்டும் தெரியுது. வெட்டுக்கண்டான்ல, இப்போ வெட்டுக்கணும். ஆக எல்லாம் மன்னிக்கல பாருங்க. கடைசி வரைக்கும் கடைசியாக நபி அழுதாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு ஏற்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அழுதாங்க. யாரெல்லாம் எந்த உம்மத்துங்களை நபியாக நீ ஆக்கி வச்சியோ அந்த உம்மத்தெல்லாம் அழிஞ்சு போயிட்டு நாங்கள் யாருக்கு போய் தீன சொல்றது? அழுத காரணத்தை அல்லாஹ் இறக்கப்பட்ட அவர்களை சரி விட்டுருங்க அப்படின்னா விட்டு காட்டி சாயந்தரம் பார்த்தா இது வரைக்கும் வெட்டப்பட்டவர்கள் 70,000 பேர் வெட்டப்பட்டார். அத்தனை பேர் ஜனாதா அடக்கம் பண்ணிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவ்வளோ பேர் சேர்ந்து அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டீங்க, நான் போயிட்டு 40 நாள் போயிட்டு வர்றதுக்குள்ளாரையே இந்த மாதிரி நீங்கள் மாறு செஞ்சுட்டீங்களே, நீங்கள் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறதுக்காண்டி வாங்க, உங்களிருந்து கிளம்புங்க. மொத்தம் அவங்க 12 பிரிவினர்களா 12 கூட்டத்தார் இருந்தாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் 6 பேர்கள், மொத்தம் 72 பேர்கள் கிளம்பி வந்தாங்க.
அப்போ சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் 72 பேர் வேணாம், 70 பேர் போதும், 2 பேர் உட்காந்துங்கன்னு சொன்னாங்க. 2 பேர் யார் இங்கே இருந்து கொண்டீர்களோ அந்த அவளுக்கு 70 பேருடைய சவாவும் கிடைச்சிடும் அப்படின்னா 2 பேர் உட்காந்துட்டாங்க. யூஷா காலப் 2 பேரும் உட்காந்துட்டாங்க. அந்த 2 பேரும் எல்லாம் பின்னாடி நபியாக ஆக்கிட்டான். மூசா நபி உம்மத்துக்கு பேச்சை கேட்டு நம்ம தான் கேட்க மாட்டேன்ட்டாங்க. 70 பேரும் இங்கேருந்து போனாங்க. போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சற்று தள்ளி நிற்க வைத்து விட்டு தூர்சினா மலைக்கு சென்று அல்லா இடத்திலே பேசுகிறார்கள். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லா இடத்துல பேசுகிறாங்க. இந்த பேசணும்னு அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு. இந்த 70 பேருக்கு நாங்களும் அல்லாவுடைய கலாம் கேட்கணும், எங்களுக்கும் ஆசையா இருக்கு. சரி, அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு வந்து கிட்ட வச்சு அல்லாஹ் தஆலா இந்த கலாமை கேட்கிற பாக்கி தான், அல்லாவுடைய கலாமை கேட்கிற பாக்கி 70 பேருக்கும் கொடுத்தான். 70 பேரும் அல்லாவுடைய கலாமை கேட்டாங்க. யாரு? மூசா உம்மத்தில் உள்ளவங்க. அல்லாஹ் அவங்கள்ட்ட பேசுறான். இன்னனி அனல்லா, நான் தான் இறைவனாக இருக்கிறேன். லா இலாஹ இல்லா, என்னை தவிர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய யாரும் இல்லை. ஃபஅபுதுனி, ஆகவே நீங்கள் எல்லோரும் என்னையே வணங்குங்கள். மூசா நபிக்கு முதல்ல பேசினான்ல, அதே பேச்சு அல்லாஹ் உங்களுக்கு திரும்பி சொன்னான். நீங்க கேட்ட உடனே இவங்களுக்கு ஆசை வந்துருச்சு மெதுவா. ஏன்னா உம்மத்து நபி மாதிரி தான் உம்மத்து இருப்பாங்க. அவங்க நபி ரசூல் ஸல்லல்லாஹு நபி மூசா அல்லாட்ட அல்லாஹ் ஜல்லஷான் கலாமை கேட்டு கேட்டு ரசிச்சுட்டு அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனா அதப்பா கேட்டாங்க, ரப்பி அரினி அங்குர் இலைக், இறைவா எனக்கு நீ உன்னை காட்டு அல்லா, நான் உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது அல்லா அப்படின்னு கேட்டாங்க. ஆசை வர்றது இயல்பு தானே. நெருங்கியாச்சு, கலாம பேச்ச கேட்டாச்சு, அதுக்கு வேண்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இன்னலுக்கு அந்தான் வந்து போன்லயே பேச்சு பேச்சு பழகியாச்சு. சரிங்களா? அவன் அந்தான் இருக்கிறா, இங்கேயும் இருக்கிறான், அந்த பேரும் போன்ல காலேஜ் இல்லை நெட்ல பேசுறாங்க. இந்த காலத்துல பேசணும்னா உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. அடுத்து முடியா, இந்த இடத்துக்கு வா, சிகப்பு சட்டை போட்டு வா, நான் பச்சை சேலை கட்டிட்டு வர்றேன் அப்படின்னு 2 பேரும் தகவல் பரிமாறிக்கிறாங்க. இங்க எங்க இங்கு காதல் தேவையில்ல போற நெட்டில் வளர்ந்த காதல். சரிங்களா? கடைசியில வெட்டி கொலையில முடிந்தது. வளர்ந்தீங்க நெட்டில் வளர்ந்த காதல், கட்டி வெட்டில் முடிந்தது. ஆரம்பத்தில் நெட்டில் முடிஞ்சது, வெட்டில் குத்தி தாவி முடிந்தது. சரிங்களா? செல்லில் ஆரம்பித்த காதல் கடைசியில் செல்லாமல் போய்விட்டது. எங்க செல்ல ஆரம்பிச்சா இங்க ஒரு யாரோ ஒரு இந்த பக்கத்து ஊர்ல ஒரு ஊர்ல காரைக்கால் கிட்ட ஒரு ஊர், ஒரு வெளிநாட்டுக்கு ஏற்றி அத்தா எடுத்து போகும்போது பஸ்ஸில் தவற விட்டுரு, பொம்பளை வந்து ஒரு ஃபோனை தவற விட்டுருச்சு. அதை ஒரு காஃபர் தூக்கிட்டான், ஒரு ஃபோனு. இது அவன் போய் இவங்க ஃபோன் போட்டிருக்காங்க, திருப்பி கணக்கு தான் போடுவாங்க இல்லையா அப்படின்னா, நான் என்கிட்ட தான் இருக்குது, நீ யார் மணி அப்படின்னா, சரி அந்த ஃபோனை கொடுங்க அப்படின்னு 2 பேரும் லவ் ஆயிடுச்சாங்க. எடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்களா? செல்லில் வளர்ந்த காதல். அவன் கொண்டு போய் கொஞ்ச நாள் வச்சுட்டு என்ன செய்வான், அப்புறம் சென்றுவா அப்படின்னு அமுச்சுட்டுருவாங்க. அவ்வளோதான். 1 மாதம் 2 மாதம் வச்சு வச்சுட்டு அமுச்சுட்டுருவான். இதில் அதை விடுங்க. அப்போ ஆக பேச்சு கேட்க என்ன ஆசை வருது? பார்க்கணுங்கிற ஆசை வருது. பேச 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 தான் பார்க்கணுங்கிற ஆசை வரும். பேசவே இல்லை, பார்க்கணுன்னு ஆசையே வராது. இப்போ அமெரிக்காவில் இருக்கு பொம்பளை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கா? யார் இப்போ அழகான பொம்பளை வச்சுருக்கான் பார்க்கணும். யாருன்னே தெரியாது, பேச தெரியாது, பேசணும் தெரியல, வச்சு தெரியல, முன்பின் பழக்கம் இல்லை, அவங்க மேலே ஆசை வராது. பக்கத்து இருக்கா டெய்லி வந்து ஃபோனில் பேசுகிறா, அவள் கருப்பி தான் கொஞ்சம் பரவாயில்ல, ஆசை வருது. விதுரமா இப்படியா கிடையாது இல்லைப்பா. பக்கத்து வீட்டுக்கார கருப்பி ஒருத்தி டெய்லி வந்து ஃபோனில் பேசுகிறா, அன்பான பேச்சு. இப்போ என்ன செய்யறாங்க, இப்படி எவ்வளோ நாள் தான் அன்பி நேரில் பார்க்காம பேசிட்டு இருக்கிறது, நம்ம நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அப்போ குரலை கேட்ட பின்பு பழகிய பின்பு தான் பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருவது போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசி 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 பார்த்துட்டு இப்போ மெதுவாக ஆரம்பிச்சாங்க. ரப்பே ஏன்னா அதவா கேட்டாங்க பாருங்க, ரப்பி அரிணி, இறைவா என்னுடைய இறைவனே எனக்கு உன்னை நீ காட்டுவாயாக, அங்குரு இலை, என்னை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது அல்லா. அதவா கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். உடனே அல்லாஹ் பார்க்கணும் ஆசை துடிக்கிறாங்க பாருங்க. உடனே அல்லாஹ் சொன்னா, லன் தரானி நபியே, நீங்க என்னை பார்க்க முடியாது, நீங்க இருந்து என்னை பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். நீங்க இருந்து என்னை லன் தரானி, நீங்க இருந்து என்னை பார்க்க முடியாது, அது பார்க்க முடியும். நான் தான் என்னை பார்ப்பேன்னு அர்த்தம் இருக்கு. நீங்க உங்களை நவுத்துங்க, நான் என்னை பார்த்துக்கிறேன். உங்களை நவுத்துனா உங்களை நான் தான் இருப்பேன், நான் தான் என்னை பார்க்க முடியும், நீங்க எப்படி என்னை பார்க்க முடியும்? லன் தரா, நீங்க என்னை பார்க்க முடியாது. வலாக்கின் உங்குர் இல ஜபல் இனி ஸ்தகர்ற மக்கானவும் பசோபத்தர், என்னுடைய தஜல்லி தாங்கிற சக்தி மலைக்கே கிடையாது. எப்படி என் தஜல்லி உங்கள்கிட்ட வெளிப்படுத்த முடியும்? மலையை பாருங்க, என் தஜல்லியிலேருந்து ஒரு சின்ன பெருமாள் சொன்னாங்க, ஒரு விரல் நுனி அளவு தஜல்லின்றாங்க சொல்லாங்க. அந்த அளவு தஜல்லியாவது மலை தாங்குதான்னு பார்க்க வேண்டாம். தஜல்லி அமிச்சாங்க, மலை தூளா தெரியுது. பலம்மா தஜல்லா ரப்பு லில் ஜபலி ஜஅலஹு தக்கா, தூளா ஆக்கி விட்டால், பொடி பொடியா சாம்பலா போயிருச்சு. ஹர்ர மூசா சைகா, இந்த மலைக்கு பேர் ஜபல் ஜபீர் என்ற மலை. இந்த மலை என்ன ஆயிடுச்சுங்க, தூளா சிதறி போயிடுச்சு. மூசா மயக்கம் அடைந்து கீழே இருந்து விட்டார்கள். பலம்மா அஃபாக, அவர்
மயக்கம் தெரிந்த பொழுது கால ரப்பி இன்னி துப்து இல்லை, இந்த சம்பவம் அது. இப்போ அதே மாதிரி அவங்களுடைய உம்மத்துகளுக்கும் போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேச வச்சோன்னா அவங்க மெதுவாக ஆசை வந்தது. ஆனால் கேட்ட வார்த்தை வந்து அதபு குறைச்சலாக கேட்டான். என்ன கேட்டான் நபிகிட்ட வந்து, இறைவனை எனக்கு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா ஆசைப்பட்டுருப்பான். மெதுவாக கிட்ட வந்து நபிகிட்ட லன் நுமினு லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன். மூசா நபிகிட்ட வந்து இங்கே பாருங்க, அல்லாஹ்வை போய் காட்ட போறீங்க, நீங்க காட்டல அவங்கள மாதிரி ஈமான் கொள்ள மாட்டோம், நபியே இல்லைன்னு சொல்லிடுவோம் அவங்களே. இப்போ எங்களை நீ அல்லாஹ் உடனே காட்ட நபிகிட்ட பேசலாம் பாருங்க, மரியாதை இல்லாமல். இப்போ உடனே எனக்கு நீங்க அல்லாஹ்வை காட்டலண்டா நாங்கள்லாம் வந்து உங்களை நபி அது உங்களை நபின்னு சொல்ல மாட்டோம், ரசூலும் சொல்ல மாட்டோம், எல்லாம் கேன்சல் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ நான் என்ன சொல்றீங்க, மரியாதை அல்லாஹ் எங்களை காட்டுங்கிறான். இல்லை கோவம் இப்படி கேட்கலாம், யார்ட்ட மனுஷன் வந்து பேசலாம்னு செய்வோம். சாதாரண அன்பு கொண்டவங்கள்ட்டே போய் உடனே பண்டார் இருக்காரு, இருமலா சுடுதண்ணி வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா வச்சு கொடுக்கலாம். சாயா கூட கொடுப்பாரு, இப்போ சாயா கூட சுடு பண்ணி தரேன் கேட்குற அன்புல சொல்லுவார் அவர். இந்த மாதிரி மரியாதையாக எனக்கு இப்போ 5 நிமிஷம் சுடுதண்ணி வந்தாகணும், யாராக இருந்தாலும் சரி சொல்லிட்டான். இல்லை தொலைச்சி கட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, பேசுகிற முறையை பாருங்க. அவர் கொல்லி கடைச்சி வயிற்று சொல்லி விடுவார். வந்து 5 நிமிஷம் சாயை டீ போட்டு கொடுக்கணுமா சொல்லி, இல்லைன்னா வந்து தொலைச்சி கட்டுறாரு. வந்து எடுத்து சொருவிடுவான், சொருவி அதை சுடுதண்ணியை வச்சு மேலே ஊற்றிடுவான், வச்சு தரேன்டா வாடா அப்படின்னு. பாருங்க, லன் நுமினு லக உங்கள் மீது ஈமான் கொள்ள மாட்டோம், ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன் எங்களை வெளிப்படையா எங்கள் கண் கூட முன்னாடி கொண்டு அல்லாஹ் காட்டணும் எங்களுக்கு. ஏன்னா ஒளிஞ்சு எவ்வளோ தான் பேசிட்டு இருக்கிறது, முன்னாடி அல்லாஹ் வந்து நிக்கணும் எங்களுக்கு. ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன் அதுவரை நான் உங்களை பார்க்க மாட்டேன், ஈமான் கொள்ள மாட்டோம். நபி கேட்ட வார்த்தைக்கு இவனு கேட்ட வார்த்தைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. நபி கேட்டாங்க, ரப்பே நானா உன்னை பார்க்க தான் முடியாதுதான், ரப்பி அரி நீ எனக்கு உன்னை காட்டலாம்ல, நான் தான் பார்க்க முடியாது, நீ என்னை காட்ட அல்ல. இது அழகா கேட்டாங்க பாருங்க. ரப்பி என் ரப்பே அழகா சொல்லி அரிணி எனக்கு காட்டு, அரிணி அங்குரு இலை நீ எனக்கு உன்னை காட்டு. என்ன வார்த்தை, அழகான வார்த்தை. நானா உன்னை பார்க்க முடியாது, நீ எனக்கு உன்னை காட்டலாம்ல. ஒரு ராஜாவை போய் மன்மோகன் சிங் இருக்கிறாரு, இப்போ நீ போய் நாங்களே பார்க்க முடியுமா அவரை? இப்போ நாளைக்கு போய் டெல்லி போய் பார்த்துட்டு வந்துடுறீங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு போக முடியுமா? நீ நினைத்தால் அவரை பார்க்க முடியுமா? ஆனா அவர் நினைத்தால் உன்னை பார்க்கலாமா இல்லையா? அப்துல் கலாமை போய் பார்த்துட்டு காலையில் இப்போ நைட்டு கிளம்பி போய் மதியானம் பார்த்துட்டு சாயந்தரம் வந்துடணும். இதான் ராமேஸ்வரத்து தான் இருக்கிறாரா? பார்த்துட்டு முடியுமா? என்ன முடியுது? எங்க இருக்காரு டெல்லி பார்த்துட்டு இதுக்கெல்லாம் தெரிஞ்சு இப்போ டெல்லியில் இருக்கிறாரு, மெட்ராஸ் இருக்கிறாரு, பார்க்க முடியுமா? நீ உள்ள விடுவானா? முன்னாள் தான் அவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் தான், இன்னாள் குடியரசுத் தலைவர் பார்க்க முடியுமா? ஆனா அவர் நினைச்சா பார்க்கலாமா இல்லையா? மன்மோகன் சிங் இந்தியா தமிழ்நாடு வந்திருக்காரு, உடனே பக்கத்தில் எல்லாரும் விரைவில் வந்திருக்கிறாங்க, முதலமைச்சர் வந்திருக்காரு. இந்த புகாரின்னு ஒருத்தர் நிறைவில் இருக்கார் ஒரு பையன், அவரு நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, நமக்கு நெட்டில் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு, அவர் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது மன்மோகன் சிங் சொல்றாரு. உடனே பக்கத்தில் முதலமைச்சர் சொன்னோம், ஜெயலலிதா அம்மாட்ட சொல்றாங்க. ஜெயலலிதா பிஏ கூப்பிட்டு, யார் அந்த புகாரி சாயந்தரம் இங்கே நிற்கணும், அவர் சாயந்தரம் 8 மணிக்கு ஒரு ஃப்ளைட் அவருக்கு, அதுக்கு முன்னாடி அவர் இங்கே நிற்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. உடனே அவன் பரபரப்பாரான், இந்தூரியா அவரு அப்படின்னு. நிறைய எங்கே பாருங்க இப்படி லிஸ்ட்டில் பார்த்தா அவர் காரைக்கால் மாவட்டம், காரைக்கால் கலெக்டருக்கு ஃபோன் வருது. உடனே தனி ஃப்ளைட்டை பிடிச்சி அமைச்சிருக்காரு, யார புகாரி எங்கே யார் வந்து கடைசியில் புறவச்சேரி மாதிரி அமைச்சிருக்காரு. அங்கேருந்து பரபரன்னு கார் வருது, கலெக்டர் கார் வந்து தூக்கிட்டு உள்ள வச்சு தள்ளி ஹெலிகாப்டர் போகிறாங்க. ஹெலிகாப்டர் கொண்டு போய் ஹெலிகாப்டர் ஃப்ளைட்லாம் கிடைக்காது, ஹெலிகாப்டர் கொண்டு இறக்கிட்டாங்க. எங்க பண்ணுவாங்க அவர் நினைச்சா முடியாதா? ஒரு சூஃபி தெருவில் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ராஜா அவன் உப்பரிகையில் உடனே 5வது மாடி மேலே அவனுக்கு மந்திரியை வளர்த்திட்டு இருந்திருக்கான். கேட்டிருக்காங்க, கீழே யார் போறா, வேற போற மாதிரி இருக்கு. அவரு இந்த மகான், அவர் இறைவனை அடைந்த ஞானி, அவர் இறைவனை அடைந்தவர்னு பேசிருக்கிறீங்க, அது எப்படி இறைவனை போய் அடைஞ்சார்? அவரு மந்திரி சொல்லியிருக்க இறைவனை அடைந்த ஒரு மாபெரும் ஞானி, அது எப்படி இறைவனை போய் அடைஞ்சாரு? அது என்ன கேட்டீங்கன்னா அவ்வளோதான் கேட்கணும். என்ன போய் கேட்குறீங்க? இறைவனை எப்படி அடைஞ்சாருன்னு அவர்ல கேட்கணும். நான் இந்த பதவி எப்படி அடைஞ்சேன்னு கேட்டால் சொல்லுவேன். மந்திரி பதவி எப்படி அடைஞ்சான்னா முதல்ல எம்எல்ஏவாக இருந்து எம்பி ஆகி ஒன்றா, அது கதையை சொல்லலாம். இப்போ அவர் இறைவனை அடைஞ்சி இப்போ என்ன கேட்டால் அவர்கிட்ட கேளுங்க, அவர் கூப்பிடுப்பா அவரை அப்படின்னு. அவங்க அவசரம், இங்கேருந்து ஆள் இறங்கி போய் கூட்டுறதுக்காக போயிடுவார். ஆனால் ராஜா மேலே வலை வச்சிருப்பாங்களாம், யாரோ கூப்பிடுறது. அவர் 2 ஆளுங்க தூக்கி வலையை தூக்குன்னு போட்டு அவர் மேலே போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி தூக்கிட்டாங்க. மேலே எங்க மேலே மாடி தூக்கிட்டாங்க. மாடினு அப்பா ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும், சொல்லுங்க ராஜா என்ன செய்யுது? நீ எப்படி இறைவனை அடைஞ்சிருக்கு? எப்படி இப்போ உங்களை அடைஞ்சேனோ அப்படிதான் இறைவனை அடைஞ்சேன். அது எப்படி?
நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்றால் எவ்வளவு கஷ்டப்படணும். இப்போ சாதாரணமாக போய் ஒரு பிரதமரை பார்க்கறதுனா, ஒரு ராஜாவை பார்க்கறதுனா, சின்ன ஆளுங்களை பிடிச்சி அதை கொண்டு மந்திரியை பிடிச்சி அவர்கிட்ட போய் டைம் வாங்கி பார்க்கலாமா ராஜாலாம் உங்களை மாதிரி 1000 பேர் இருக்காங்க, அவங்களை பார்த்துக்க முடியுமா? ஒரு வேலை இல்லை அவருக்கு. ஒரு 5 நிமிஷம் எனக்கு பேட்டி கொடுங்கன்னு நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் பிரதமர்கிட்ட அவர் சொல்லுவார், மொத்தம் 120 கோடி ஜனங்க, அத்தனை பேருக்கு ஆளுக்கு 5 நிமிஷம் கொடுத்தா எனக்கு 120 வயசு கொடுத்தாலும் பத்தாது. எனக்கு 120 வருஷம் நான் மந்திரியாக இருந்தாலும் பிரதமர் இருந்தாலும் பத்தாது. எனக்கு ஆளுக்கு 5 நிமிஷம் 120 கோடி. இப்போ எனக்கு அவ்வளோ பேர், அவ்வளோ பேருக்கு ஆளுக்கு 1 நிமிஷம் வச்சாலும் 120 நிமிஷம் ஆச்சு. 120 கோடி நிமிஷம் எங்கடா போகிறேன் நான்? அதெல்லாம் முடியாது, அது வேலையை பார்த்துட்டு போ. நான் வெளிநாட்டு அமைச்சர்கள் வந்தால் வெளிநாட்டு முதல்ல அவர்களுக்கு வந்தால் பேசலாம், அவர்கள் டைம் ஒதுக்க மாட்டார். அது சரிங்களா? நானா உங்களை சந்திப்பது என்றால் படாத பாடுபடும், 2 வருஷமாகுமோ 4 வருஷமாகுமோ. ஆனால் நீங்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்று பிரியப்பட்ட பொழுது ஒரே வினாடிக்கு தூக்கி கொடுத்தீர்கள் அல்லவா? அது மாதிரி நான் இறைவனை ஆசைப்பட்டால் நடக்காது. என்னை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டா அதை கூட்டிட்டான். அல்லாஹ் என்னை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் பிரியப்பட்டான், அல்லாஹ் கருணை காட்டினான். நம்ம திக்ர் செய்வதா அல்லாஹ் கருணை காட்டுகிறான், நம்ம தொழுவதா அல்லாஹ் கருணை காட்டுகிறான், நம்ம நோன்பு சவாபு அப்படி இல்லை, நம்மளை கருணை காட்டி திக்ர் செய்ய வச்சான். எப்படி நம்மளை கருணை காட்டி நம்ம மேல அருள் புரிவதற்காக வேண்டி அவன் தொழுக வச்சான். அதுதான் உண்மை. நாம தொழுதால் அருள் புரிந்தான் உண்மையா? அவன் அருள் புரிந்தான் நாம் தொழுதோம் என்பது உண்மையா? அவன் அருள் புரிந்தான் நாம் தொழுதோம், நாம் தொழுதால் அருள் புரிந்தான் இல்லை. நாம் திக்ர் செய்ததால் அவன் கருணை காட்டினான் கிடையாது, அவன் கருணை காட்டினான், நாம் திக்ர் செய்தோம். நம் கலிமா சொன்னோம், ஆக மன்னித்து விட்டான், அவன் மன்னிச்சுட்டான், கலிமா சொல்ல வச்சான். சர்க்கார் நான் அடிக்கடி கலிமா சொல்லுவாங்க, குர்ஆன்ல ஹதீஸ்ல வருதுப்பா, ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய அரிசில ஒலியாலான ஒரு தூண் இருக்குமா. அரிசி தாங்கி பிடிக்கிற தூண் நினைக்காதீங்க, ஒலியாலான ஒரு தூண். அந்த தூண் அசையுமா உடனே. ஏன் நீ அசைவ அல்லாஹ் கேட்பான். அந்த தூண் சொன்னோமா கைஃப அஸ்குனு, எப்படி ரப்பே நான் சும்மா இருப்பேன். வலம் தகுப்பிரல் காயிலியா, உன்னை ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றான், அதை சொன்னவனை நீ மன்னிக்காத இருக்கும் காலத்துல எப்படி நான் சுக்குன் அமைதியா இருப்பேன். அவன் மன்னிக்கணும்னு நான் போராடுறேன், இல்லை வேற ஒன்றும் ஆசை இல்லைன்னு. அப்ப அல்லாஹ் சொன்ன நீ சும்மா இரு, அவனை மன்னிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்ததால் தானே அவனை சொல்ல வைத்தேன். அல்லாஹ் தஆலா அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் நான் தான் சொல்ல வச்சேன். இதுக்கு வேண்டி அவனை மன்னிக்கணும் எனக்கு ஆசை வந்துச்சு. அப்ப நம்ம மேல ஏதோ கருணை அல்லாஹ்க்கு வந்தனால தான் நம்மளை மூமினா படைச்சிருக்கான், முஸ்லீமா படைச்சிருக்கான். நம்ம முஸ்லீம் ஆயிட்டோம், மூமின் ஆயிட்டோம், அதனால சொர்க்கம் போறோம்னு இல்லை, நம்ம சொர்க்கத்துல போகணும்னு அல்லாஹ்வுல ஆசை வச்சுட்டான். மூமினா அல்லாஹ் வச்சிருக்கிறான், மூமின் முஸ்லீமா அல்லாஹ் வைக்கிறான். அவன் தாங்க நம்ம மேல கருணை காட்டினான், நாம் அவனுக்கு எதுவும் செஞ்சிருக்கோமா? கிடையாது. நம்ம தர்மம் செய்தோம், ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தான். தர்மம் செய்தோம், நமக்கு வரக்கூடிய ஆபத்தை அல்லாஹ் நீக்கணும். நம்ம தர்மம் செய்தோம், வயிற்று நீளமாக்கணும், இல்லவே இல்லை. உனக்கு வரக்கூடிய ஆபத்தை நீக்கணும்னு அல்லாஹ் ஆசை வச்சு அந்த நேரத்தில் முசாவர் அமைச்ச வச்சு ஒரு 10 ரூபா நீ கொடுத்து உன் தலை விழுக இருந்த இடியை அல்லாஹ் தஆலா வேற இடத்துல வச்சுட்டான், வேற மரத்தில் விழுந்துருச்சு. உன் தலையில உன் வீட்டில் விழுந்து 4 பேர் சாவணும்னு இருக்கு. அந்த நேரம் பார்த்து 2 நிமிஷம் முசாவர் ஐயா பசிக்கு ஒரு டீ கொடுக்க இந்த பலா முசீபத்தை அல்லாஹ் நீக்கிட்டான். அவர் கருணை தான் முந்தி இருக்கு, அவன் கருணை நம்மளை முந்திருச்சுமல்ல, நம்ம அமல் முந்தல, அவன் ஃபதுல் தான் முந்திரு. அதை விளங்கினவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் நான் எப்படி ரப்பியா உன்னை பார்க்க முடியும்? ரப்பி அரினி, இறைவா நீ காட்டு எனக்கு உன்னை. நீயே காட்ட முடிஞ்சா காட்ட முடியுமா இல்லையா? ரப்பி அரினி, எனக்கு நீ காட்டு. அரி நீ காட்டு, நீ எனக்கு நீ உன்னை காட்டு. அங்குரு இலை, நான் உன்னை பார்க்கிறேன். அழகான முறையில் கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இவன் கேட்டமா பேத மாதிரி கேட்கல. லன் நுமினு லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், மூசாவே நாங்கள் உன்னை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டோம், அல்லாஹ் வெளிரங்கமாக நாங்கள் பார்க்கும் வரை. அல்லாஹ் காட்டுறாங்க பேச்சே இருக்கல பாருங்க, அவன் நாங்கள் கண்கூடா பார்க்கணும். தான் நரல்லாஹ ஜஹரத்தன், வெளியில வந்து தெளிவா பார்க்கணும், கண்ணு முட்டை முடிச்சு முன்னாடி பார்க்கணும் அல்லாஹ். அது வரைக்கும் உங்கள் மேல் ஈமான் கொள்ள மாட்டோம், நபின்னு ஒத்துக்கவே மாட்டோம். எவ்வளவு திமிரான பேச்சு அது. இவ்வளவு காலம் நபின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஃபிரௌன்ட்ட போய் மோத வச்சு ஃபிரௌனுடைய அவ்வளோ பெரிய சூழ்ச்சியை விட்டு அல்லாஹ் காப்பாற்றி, நைல் நதி இந்த செங்கடலில் ஃபிரௌனை மூழ்கடிச்சு கடலை குழந்தை இவங்களை காப்பாற்றி, பசிக்குதுன்னு சொன்னவங்களுக்கு தாகக்குன்னு சொன்னவங்களுக்கு கல்லை பிறந்த தண்ணியை கொடுத்து, அதுக்கு பின்னாடி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவங்க சிலை வணங்கினதையும் மன்னிச்சு, எல்லா பேரையும் ஹயாத்தா விட்டு 70,000 பேர் மித்த பேரெல்லாம் மன்னிச்சு கருணை காட்டி, இவ்வளவெல்லாம் செஞ்ச பேர் உட்காந்து நீங்கள் நபின்னு ஒத்துக்க முடியாது.
அவங்க நேரடியாக கண் கூட நேரடியாக காட்டுற வரைக்கும் தான். உடனே அல்லாஹ் தஆலாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஃபஅகதத்துஹும் ரஜிஃபத், உடனடியாக ஒரு கடும் இடி ஓசை கேட்டது. வேற சொல்லும்போது ஃபஅகதத்துஹும் சாயிகத்து, அவர்களை இடி ஓசை பிடித்துக் கொண்டது. இங்க ரஜிஃபத்னா பூமி அதிர்ச்சி பிடித்துக் கொண்டது. ரெண்டும் வந்திருக்கு. இப்ப இடி ஓசையால் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி ரெண்டும் ஒன்றா ஒரே இடப்படுத்திருக்கலாம். அல்லது அது வேறு சம்பவம் என்று சிலர் கூறுகிறார்கள், இது வேறு சம்பவம் என்று சிலர் கூறுகிறார். அப்போ ரெண்டும் ஒரு சம்பவம் என்பதுதான் ஒரு சில உலமாக்களுடைய கருத்து. இது ரெண்டு சம்பவத்தையுமே இப்னு கஸீர்ல ரூஹுல் மானில பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எழுதுறாங்க. இது ரெண்டும் இருக்கலாம், இப்படியும் சொல்றாங்க அப்படியும் சொல்றாங்க. ஒரு சம்பவமா வேறு சம்பவம் ரெண்டா அல்லாஹ் தஆலா இதே ரெண்டு இடத்துல சொல்றான். ஒரு சொல்லும் போது அகதத்துஹும் சாயிகத்து, அது இடி ஓசையை அவர்களை பிடித்துக் கொண்டதுங்கிறான். ஒரு சொல்லும் போது அகதத்துஹும் ரஜிஃபத்துன்னு சொல்றான். ஒரே சம்பவம் வச்சான்னா இடி ஓசை ஏற்பட்டு அதனால் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. உடனே எல்லாம் செத்து போயிட்டாங்க. 70 பேர் அங்கனே உண்டு செத்து போயிட்டாங்க. தண்டனை கொடுத்தா பாருங்க அல்லாஹ் தஆலா. என்னைய பார்க்கணுங்கிறீங்க, காட்டு நேரடியாக பார்க்குறீங்க ஈமான் கொள்ள மாட்டேங்க. அங்கனே இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் மாத்து ஒரு இரவு ஒரு பகல் செத்து போயிட்டாங்க. மூசா தான் கையேந்துறாங்க. எல்லாம் நான் எந்த முகத்துல போய் பதில் சொல்லுவேன் உம்மத்துகளுக்கு போய்? ஏன்னா எல்லாம் தலைவர்கள், ஒவ்வொரு கூட்டத்திலையும் 6 பேர் இருந்திருக்கிறாங்க. எந்த முகத்துல போய் சொல்லுவேன்? அத்தனை பேரும் சேர்ந்து 6 லட்சம் பேர் கிட்ட மேல அவங்க இருக்காங்க. எல்லாத்தையும் பிடிச்சுக்குவானுங்களே, நீங்க தான் சாவடிச்சு விட்டீங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி கூட்டம் அது. நபியை உடனே எடுத்துக்குவானுங்க. நீங்க தான் சாவடிச்சீங்கன்னு பச்சையா சொல்லுவானுங்க. அல்லாஹ் எப்படி போய் சொல்லுவேன்? அல்லாட்ட அவங்க கேட்டவர்கள் அல்லாஹ் அவர்களை மீண்டும் ஹயாத்தை கொடுத்தான். இப்ப இந்த 60-70 பேர் ஏன் அழிக்கப்பட்டார்கள்? அல்லாஹ் இடத்துல மரியாதை குறைவாக பேசியதினாலே. மரியாதை இல்லாம நேரடியாக காட்டுன்னு சொன்னாங்கல்ல, இப்படி சொல்லலாம் ஒரு வகையில். இப்ப அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டு கேட்டு ஆசையா போய் அவர்களுக்கு அல்லாஹ் உன்னை காட்ட அல்லான்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். காட்டுற வரைக்கும் விட மாட்டோம். நபி இப்படி சொன்னதான் அவனுக்கு காட்டுவாங்க. அந்த ஆசையுடைய துடிப்புல நபியே நீ காட்டுற வரைக்கும் நாங்க ஈமான் கொள்ள மாட்டோம்னு சொன்னான் அல்லாஹ்ட காட்ட சொல்லி. இப்ப இவ்வளவு பிடிவாக கேட்கலாம், அவனுக்கு காட்டியே ஆகணும். அது அல்லாஹ் மூத்தாக்கிட்டான். ஏன்னா அல்லாஹ் தஆலா மூத்தா வரைக்கும் பார்க்க முடியாது. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லன் தரவு ரப்பக்கும் ஹத்தா தமூது, நீங்கள் இந்த உடல் சரீரம் மரணிக்கும் வரையிலேயும் இல்லாது போகும் வரையிலேயும் அல்லாஹ்வை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். மௌத்துக்கு பின்பா அல்லாஹ் பார்ப்பீங்க. இப்போ மூத்து கபுலன் தமூத்து, எனவே மௌத்து வருவதற்கு முன் மூத்தாகி விடுங்கன்னு பெருமானார் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஸ்தூல உடலை விட்டும் உயிர் பிரிவதற்கு முன்பே அல்லாஹ்வை பார்க்க விரும்பினால் அதற்கு வழி சொல்லியிருக்கிறாங்க. மூத்து கபுலன் தமூத்து, நீ மௌத்துக்கு முன் மூத்தாகிவிடு, நீ இல்லை என்று ஆகிவிடு, நீ அதம் என்ற நிலைக்கு போயிரு, நான் மையத்தின் நிலைக்கு போயிரு. அல்லாஹ் அகக்கண்ணால் உன்னை காட்டுவான், மறுமையில புறக்கண்கள் அல்லாஹ் தஆலா காட்டுவான். இப்ப அவர்கள் அல்லாஹ் பார்க்கணும் ஒரே பிடிவாதம் நிற்கிறான், காட்டியே தீரணும் நம்பி அப்படின்னு. இப்ப அல்லாஹ் காட்டணும்னு ஆசை வச்சான். அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா மூத்தாக்கி நம்ம தான் பார்க்க முடியும். அல்லாஹ்வ ஒரு இரவு ஒரு பகல் அல்லாஹ் மூத்தாக்கி அவனை காமிச்சு மீண்டும் ஹயாத்தாக்கிட்டான். அவன் கேட்டதுக்கு ஆசை வச்சுட்டு அவர்களுக்கு ஆசை இருந்துச்சு, நமக்கு ஆசை இல்லாட்டி என்ன அர்த்தம்? அல்லாஹ் பார்க்கணுங்கிற ஆசை அவங்க பட்டாங்க, நமக்கு அல்லாஹ் பார்க்கணுங்கிற ஆசை இல்லைன்னா. ஆனா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா வஸ்துக்குள்ளேயும் அவனை பார்க்கக்கூடிய காட்சி கொடுத்துட்டான். அந்த இர்ஃபானை கொடுத்துட்டான். அவங்களுக்கு ஞானம் இல்லை. அவர்களுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தா அல்லாஹ் நேரடியா காட்டுன்னு கேட்டிருக்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவன் நேரடியா தான் எங்கேயுமே இருக்கிறான், அவன் ஜஹரத்தன் தான் இருக்கிறான், நீ தான் வழங்காம இருக்கிற. ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தின், அவன் தான் வெளிரங்கமாக எல்லா வஸ்துக்களையும் காட்சி அளிக்கிறேன் தான், நான் தான் பகிரங்கமானவன். பெருமானா துவா செய்றாங்க, ரப்பே அல்லாஹும் அந்த திருமதி செய்து ஹதீஸ் இது ஆயத்து. இது ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தின் என்பது ஆயத்து, குர்ஆனுடைய ஆயத்து. இதுக்கு விளக்கமாக திருமதியில் ஹதீஸ் வருது. பெருமானா சொன்னாங்க, அல்லாஹும் அன்தல் அவ்வல், இறைவா நீதான் முந்தியவன், பலைஸ கபுலக ஷையும், உனக்கு முந்தி எந்த வஸ்துவும் இல்லை. வஅன்தல் ஆஹிரு, நீதான் பிந்தியவன், பலைஸ பஅதக ஷையும், உனக்கு பிந்தி எந்த வஸ்துவும் இல்லை. வஅன்தல் ஸாஹிரு, நீதான் எங்கும் தெளிவாக பகிரங்கமானவன், வலைஸ ஃபௌகக ஷையும், உன்னை மறைப்பதற்கு எந்த வஸ்துவும் இல்லை, உனக்கு மேல எந்த வஸ்துவும் கவர் பண்ணல. டோன்ட் கவர் யூ, உன்னை யாரும் கவர் பண்ணவே முடியாது. இப்ப இது கவர் போட்டிருக்கு மேல, பிளாஸ்டிக் கவர், அதனால உள்ள என்னன்னு தெரியல. இந்த அட்டைக்கு மேல கவர் போட்டிருக்கு, அல்லாஹ் எதுவும் கவர் பண்ண முடியுமா? இந்த வஸ்து அது பலேச ஃபௌக ஷையும், நீதான் பகிரங்கமானவன். ஒரு வஸ்து அல்லாஹ்வை கவர் பண்ணுவதாக இருந்தால் அந்த வஸ்து அல்லாஹ்வோட பெருசா இருக்கணும். இப்போ பையில போடணும், இன்னும் இது போடுறது ஒரு பை கொண்டாங்க இது அப்படின்னு சொன்னீங்க, ஒரு பிளாஸ்டிக் பை கொண்டு கொடுத்தீங்க, இது போடுறது ஒரு பை கொண்டாங்க, இது போடுறது இந்த கிதாப் போடுறது ஒரு பை கொண்டாங்க. நீங்க இத்தினூன்னு கேரி பேக் இருக்குல்ல,
சும்மா 100 கிராம் பிடிக்கிற கேரி பேக் அது கொண்டு கொடுத்தீங்க தப்சீருக்கு போடுறதுக்கு. ஏன்பா என்னப்பா சொல்றீங்க? அத்தனூன் கவர் எவ்வளோ பெருசு போட முடியும்? திணிக்க முடியுமா? முடியாது. அப்போ கவர் எவ்வளோ பெருசு இருக்கணும்? என்ன பொருள் சொன்னோமோ அதை விட பெருசாக இருக்கணும். தம்பி ஒரு கவர் கொண்டா அப்படின்னு சும்மா போடக்கூடாது. எது போடுறதுக்கு? இதை போடவா, இதை போடவா, இதை போடவா, இதை போடவா, எது போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி கவர் கொண்டு வரணும். இப்போ இதை போடுற கவர் இதை விட பெருசாக இருக்கணும். இவ்வளோ பெரு இதாக போடக்கூடிய கவரு இதை விட பெருசாக இல்லைன்னா போட முடியுமா? முடியாது. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வை ஒரு வஸ்து கவர் பண்ணுறான்னு அல்லாஹ்விட அந்த வஸ்து பெருசாக போயிடணும். அப்போ அல்லாஹ் அக்பருக்கு மாதமாக போயிடும். அல்லாஹ் தான் எல்லாத்தோட பெரியவன். இப்போ எந்த வஸ்து அல்லாஹ்வை மறைக்க முடியும்? அல்லாஹ்விட பெரிய ஒன்று இருந்தால் அல்லவா அல்லாஹ்வை மறைக்க முடியும். அல்ல தான் தான் அல்லா ஜாஹிரா இருக்கிறேன், நான் தான் வெளிரங்கமாக பகிரங்கமாக இருக்கும். இன்னொரு வஸ்து என்னை மறைக்கவே முடியாது. தெரிஞ்சுங்களா? அப்ப அல்லாஹ் தஆலா எதுவும் மறைக்கவே இல்லை. அவன் மறைந்திருக்கிறான் என்று நீ எண்ணுகிறாயே, உன்னுடைய எண்ணம் தான் உன்னை மறைத்தது. அல்லாஹ் விட்டு தூரம் வரணும். तेरे वहम दूई ने मारा मुझे था. समझूंगा वहम की अपना जो पर्दा है उठा कर देखिए. படிக்கிறாங்க, அவன் என்னை விட்டு தூரமாக இருக்கிறான், அவன் பிரிந்திருக்கிறான் என்று உன் கற்பனையில் எண்ணுகிறாயே, அந்த கற்பனை சிந்தனையை தூர எரிந்து விட்டு நீ பார். யாரு ஜாஹிர் ஹுவா ஹை சூரத்தை அகையாருமே, இந்த கோடானு கோடி சூரத்துகள் அவன் தான் வெளியாகி இருக்கிறான். அதை சொல்லிட்டு பெருமானா சொன்னாங்க, அந்தல் பாத்தினு, நீதான் ஒவ்வொரு வஸ்துடைய அந்தரங்கமாக இருக்கிறாய். பலைச தூனக ஷையுன், நீ இன்றி எதுவுமே இல்லவே இல்லை. உன்னை அன்றி எந்த வஸ்து துனியால இல்லை. பலைச தூனக ஷையுன், நீ ஒருத்தன் இருக்கிற, உன்னை அன்றி எந்த வஸ்துவும் இல்லவே இல்லை. நிதர்சனமான உண்மை அது. மற்றவைகள்லாம் வெறும் தோற்றம். நகை கடைக்கு போனீங்க, தங்கம் செக்ஷன் ஃபுல்லாக வச்சுருக்கிறான். இதில் எத்தனை கிலோ வச்சுருக்கீங்க? இதில் மொத்தம் ஒரு 100 கிலோ தங்கம் அடுக்கி வச்சுருக்கிறீங்க. பெரிய கடை இது. 100 கிலோ தங்கம். டிசைன்ஸு மோதிரத்தில் 250 டிசைன் வச்சுருக்கிறான். காது தோடு உருண்டையில் 250 டிசைனு, பட்டையில் 250 டிசைனு, கழுத்து சங்கிலியில் அது ஒரு 300-400 டிசைனு, வளையல்ல அது 100-200 டிசைன். ஏப்பா இங்கே தங்க வரைக்கும் நகை கடல்னு போட்டிருக்கான் மேலே. இப்போ நீங்க சொல்றீங்க பலைச தூனக செய்யும், இந்த மொத்த இடையில இடத்துல நகையை தங்கத்தை தவிர வேறொன்று இல்லை. ஒன்னே ஒன்னா இருக்கு, தங்கம் மட்டுமே இருக்கிறது. வேற ஒன்று உண்மையா இல்லையா? அது அந்த தங்கம் ஆயிரக்கணக்கான தோற்றங்கள்ல இருக்கு. உண்மையா இல்லையா? அது அதே மாதிரி அவன் ஒருத்தன் தான் இருக்கிற, உன்னை என்று எந்த வஸ்துவுமே இல்லைன்னு சொல்லாது. அந்தல் திருமதிக்கு ஹதீஸ் இது. அந்தல் பாத்தினும், நீதான் பாத்தினாக இருக்கிறாய். பலைச தூனக செய்யும், உன்னை என்று எந்த வஸ்துவும் அங்கே இல்லவே இல்லைன்றான் பெருமானா ஸல்லல்லாஹு. அதனால அல்லாஹ் தஆலாவை எங்கும் இறைந்திருக்க அவனை எனக்கு நேரடியா காட்டு என்று சொன்னது அதவு குறைச்சல் இல்லவா? மரியாதை குறைச்சல். இருந்து கொண்டிருப்ப நீ பார்க்காத இருக்கிறதா உன்னுடைய குறை. அதனால அகதத்துஹும் ரஜிஃபத்து, அவர்களை பிடித்து கொண்டது பூகம்பம், பிடித்து கொண்டது நில அதிர்ச்சி பிடித்து கொண்டது. வக்தார மூசா கௌமஹு 70 ரஜுலன், மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் உம்மத்துகளை 70 பேரை பொறுக்கி எடுத்தார்கள். மீகாத்தினா, நாம் குறிப்பிட்ட தவணை வந்து நம்மை சந்திப்பதற்காக வேண்டி. பலம்மா அகதத்துஹும் ரஜிஃபத்து, அவர்கள் நிலநடுக்கம் அவர்களை பிடித்து கொண்ட பொழுது, கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி என் ரப்பே, லவ் ஷி'த அஹ்லக்தஹும் மின் கப்லு, நீ விரும்பி இருந்தால் இந்த மக்களை இதற்கு முன்பே நீ மரணிக்க செய்திருக்கலாமே. இந்த மக்கள் என்னிடத்திலே வருவதற்கு முன்பே அந்த 70,000 பேரை வெட்டனையே அவர்களோடு சேர்ந்தே இந்த 70 பேரை மூத்தாக்கி இருக்கலாம். யாரும் என்ன கேட்க மாட்டான். நான் கூட்டி கொண்டு வந்த பின்பு மலைக்கு வந்து நான் மூத்தாக்கி தனியாக திரும்பி நான் ஊருக்கு சென்றால் எல்லாம் என்னை கொலகாரன்னு சொல்லுவான். அவன் அந்த மாதிரி மக்கள் தான் அது. ஒரு நாள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் உலாவ சென்றார்கள். அல்லாஹ் அதுக்கு பேசிக்கிட்டே, அல்லாஹ் பற்றி பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூத்து வந்துருச்சு. மலக்குகள் வந்து அவங்க உயிர் கைப்பற்றதுக்கு ஹாரூன் உயிர் கைப்பற்றிட்டு போயிட்டாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஜனாதாவை எங்கே அடக்கம் பண்ணுறோம், அல்லாஹ் தஆலா மலக்குகளை சொல்லி நீங்கள் தூக்கிட்டு போயிருங்கன்ட்டான். மலக்குகள் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அவங்களே தப்பன் செஞ்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. யாருங்க? மலக்குகள். மூசா திரும்ப வந்தாங்க. வந்த உடனே இந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு இருந்தோம், வழியில் மூத்து வந்துருச்சு, மூத்து ஆயிட்டாங்க. மனுஷனுக்கு மூத்து எங்கே வரும்னு தெரியாது இல்லையா? மலக்குகள் அவனை அபரிச்சிட்டாங்க. கதை உரையா மூசான்ட்டான் ஒன்று. எவ்வளோ இருக்கும் பாருங்க, இவ்வளோ உதவி செஞ்சிருக்காங்க அந்த நபி. ஃபிரௌனுடைய கொடுமையை விட்டு காப்பாற்றிருக்கிறாங்க. யக்துலூன அப்னாஹும் வயஸ்தஹ்யூ நிசாஅஹும், ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்து பெண் பிள்ளைகளை மட்டும் விட்டு வைத்த அந்த கொடிய ஃபிரௌன், அவனை விட்டு அல்லாஹ் காப்பாற்ற நன்றி உணர்வு இல்லாமல் கதை உரைக்கு மூசா இல்லை.
பிடிக்கல உங்க தகராறு போகும்போது பேச்சுவார்த்தையில முத்தி இருக்கும், ஏதாவது கறியை தூக்கி போட்டிருப்பீங்க, அங்கனே போயிருப்பாரு. கொலை பண்ணி அடக்கம் பண்ணிவிட்டு ஏதோ கத்தி சொருவிருப்பீங்க, அங்கனே போயிருப்பாரு. அடக்கம் பண்ணிவிட்டு இங்கேயே குழி கொண்டு புதைச்சி விட்டு என்கிட்ட வந்து கதை விடுறீங்களா நீங்க அப்படின்ட்டான். ஒத்துக்க மாட்டேன்ட்டான். மூசா நபியை கொலகாரங்கிறான். எவ்வளவு கொலகார பாதியா இருப்பான் பாருங்க அந்த நபி. அந்த நபியை படாத படுத்தி எடுத்துட்டாங்க. அல்லாஹ் அக்பர். சபுரான நபி அவங்க, உண்மையில அவங்க கடும் கோபமான நபி. இந்த மக்கள்கிட்ட மாட்டி அவங்க அல்லாஹ் தாலா எவ்வளவு பொறுமையா வச்சிருந்தான் பாருங்க. அதனாலதான் அந்த மூசாத்தை பத்தி குர்ஆன்ல திரும்ப எடுத்து எந்த சூறால எந்த ஜுசூல அவங்க பேர் இல்லாம இருக்கு. திரும்ப 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 அல்லாஹ் மூசா நபி பேர் சொல்லிட்டே இருக்கிறான். உடனே மூசா என்ன செய்ய சொல்லி, நாங்க பார்க்கணும் ஒரு பாடியை செக் பண்ணி பார்ப்போம், போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி அவர் எங்கேயும் குத்தி இருக்கிறீங்களான்னு பார்த்து தான் கண்டுபிடிப்போம். இல்லை அடுத்த துவா செஞ்சாங்க. அல்லா ஜனாதா கொண்டு இறக்கினாங்க, மனுகள் கொண்டு இறக்குனாங்க. அதை பார்த்து பொருட்டை கட்டி பார்த்தா எங்கேயும் காயம் இல்லை. சரி சரி மூசா ஒத்துக்கிறோம். எவ்வளவு கொடுமையான பாவி இருப்போம். நவியை போட்டு பரவாயில்ல. ஒருத்தருக்கு சொன்னா 70 பேரும் தலைவர்கள் வேற எல்லாம், அத்தனை பேரும் சேர்ந்து போயிட்டா உழுவான மூசாத்தை. மூசாத்தை அழுக ஆரம்பிச்சான். ரப்பி ரப்பே லவ்ஷீத்த அஹலத்தஹும் மின் கபில். நீ விரும்பி இருந்தால் அந்த திமிரு பிடிச்ச தண்டனைக்கு தான் அல்லாஹ் இன்ன வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுதான் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த நபியை படாதப்படுத்தினா பாத்தீங்களா, அதுக்கு தண்டனையாக கியாம நாள் வரைக்கும் அந்த யஹூதிகள் கஷ்டப்பட்டு தான் தீருவான். ஒன்று அவர்கள் அல்லாவை பிடித்துக் கொண்டு மூமினாயிட்டு அல்லாஹ் விட்டுறான், அல்லது மக்களை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கணும். தன்னந்தனியா ஒரு சுயமா கியாமத்து வரைக்கும் வாழ முடியாது. அவனுக்கு பின்னாடி வந்தவன் கிறிஸ்துவன் சுயமா வாழலாம். எத்தனையோ ஊர் இன்னி வரைக்கும் எத்தனையோ நாடுகள் வந்து சுயமா இருக்கு, கிறிஸ்துவ நாடுகள். ஆனா கடைசி வரைக்கும் யஹூதி சுயமா இருக்க முடியாது. இல்லாபி ஹபிலிம் மினல்லாஹி ஹபிலிம் மின்னா குர்ஆன்ல உத்தரவு போட்டான். கியாம நாள் வரைக்கும் பாவு பி கலபிம் மினல்லாஹி, அல்லாஹ்வுடைய தில்லத்தின் கேவலத்தில் அல்லாஹ் போட்டான். இலாயும் கியாம நாள் வரைக்கும் உங்களை அல்லாஹ் கேவலத்தில் போட்டு விடுவான். இல்லாபி ஹபிலிம் மினல்லாஹி ஹபிலிம் மினன்னாஸ். ஒன்று அல்லாஹ்வுடைய கைத்தை பிடிச்சிக்கணும். அந்த மக்கள்ல யார் கைத்தையா பிடிச்சா தொங்கித்தான் வாழ முடியும். நீ தொங்கிதாயா வாழ முடியும், கியாம நாள் கேவலப்படுத்தான் வாழ முடியும். அதே மாதிரி ஒன்று அல்லாஹ்வுடைய கை இப்படி நடத்தான்னா யஹூதி ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டான், அல்லாஹ் தஆலா மன்னிச்சறான், அவன் கண்ணியமா வாழலாம். அவன் யஹூதியா இருக்கும் காலகட்டத்தில் ஒன்று அல்லாஹ் பிடிச்ச வாழணும், அது வேற ஒரு நாட்டை சார்ந்தான் வாழணும். இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டை உண்டாக்குனதே இவன் கிறிஸ்தவ 4 பேர் சேர்ந்து, அமெரிக்கா, ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸு, பிரிட்டன், இவங்கெல்லாம் சேர்ந்து எங்க போனாலும் உதவாங்களானுங்க. இவனுங்க கேவலப்படுறானுங்க. பல லட்சக்கணக்கான பேரை போட்டு போட்டு கொலை பண்ணான் ஹிட்லர். இதெல்லாம் பார்த்து போட்டு இவனுக்காக ஒரு நாட்டை உண்டாக்குவோம் அப்படி ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம், இஸ்லாமிய நாடுகளை நம்ம கவனிக்கிறதா இருந்தால் நமக்கு அதுக்கு மத்தியில் ஒரு நாடு, நம்ம நாடு ஒன்று தேவை. நம்ம பேச்சு கேட்குற மாதிரி நாடு ஒன்று இஸ்லாமிய நாடுக்கு மத்தியில் இருக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய நாடுகளுடைய நிலத்தை கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஜெர்மன்லேருந்து, ஜோர்டான்லேருந்து கொஞ்சம், பலஸ்தீன்லேருந்து கொஞ்சம், லிபியாவிலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்து நாடுகளுக்கு ஒரு நாட்டை உண்டாக்கிட்டான். இஸ்ரேல் உட்காந்து இவங்கெல்லாம் கொண்டு போய் அங்கே குடி வச்சு வீடு கட்டி, அவனுக்கு பூர்வீகமாக இந்தியாவில் எப்படி லட்சக்கணக்கான வருஷமாக மக்கள் வாழ்றாங்களோ 100 வருஷம் அப்படி இல்லை. அங்கே எப்படி அங்கே பின்ன புதுசாக ஒரு நாட்டை உண்டாக்கி ஒரு நிலப்பகுதியை கைப்பற்றி இஸ்ரேல்னு பேர் வச்சு, பனி இஸ்ராயல்கள் இஸ்ரேல்னு பேர் வச்சு கொண்டு போய் அவன் குடி வச்சான் அவங்கள. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் சுயமா ஒரு நாடா கிடையாது. அமெரிக்கா அவங்களுக்கு முழு சப்போர்ட். நான் சப்போர்ட் பண்ண மாட்டேயா, நீங்க என்னவோ கவனிச்சுக்கோன்னு சொல்லி பாக்குங்க, எல்லாம் நொடுக்கிடுவானுவாங்க. நம்ம சுற்றி இருக்க நாடு தான் சேர்ந்தவங்க. அவன் சப்போர்ட் தான் வாழ முடியும். இல்லாபி ஹபிலி மினல்லாஹி ஹபிலி மினன்னாஸ். ஒரு அல்லாஹ்வுடைய கைத்தை பிடிச்சி தொங்கு, இல்லையா நீ மனிதனுடைய கைத்தை பிடிச்சி தொங்கு. கேவலப்படுத்தான் வாழணும்ட்டாலாம். ஏன் தண்டனை கொடுத்தான்? நபியை அவர்கள் கேவலப்படுத்தினான். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபியை அவர்கள் படாத பாடுபடுத்தி எடுத்தாங்க. பாரா ஜிஹாதுக்கு போலான்னு கூப்பிட்டா நீங்களும் அல்லாவும் போங்க, எப்படி சண்டை போடுறீங்க இங்க உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டோம், நாங்கள் வர முடியாதியா. இதுஹப் அந்த வரப்புக்க, நீங்களும் ரப்பும் போய் சண்டை போடுங்க. இன்னும் ஆகுனா காயுதும் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்து, நாங்களாம் வர முடியாது சார். என்ன திமுறியா, என்ன திமுறு. அப்படியே கொழுப்பு திமுறு உருக்கி வச்ச உம்மத்துகளா இருந்தாங்க. நபி அல்லாஹ் சொல்றான், ஒரு ஊரை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்தான். இந்த ஊரை அவங்களுக்கு சொந்தமா சுயமா கொடுத்துட்டேன், நீங்க உள்ள போங்க. ஆனா ஒரு நிபந்தனை, அந்த ஊருக்குள்ள நுழையும் போது தலை குனிந்த வண்ணமாக அல்லாஹ் எங்களை மன்னிச்சுக்கோ, அல்லாஹ் எங்களை மன்னிச்சுக்கோ. அவங்க பாஷையில ஹித்தத்துன் அஸ்தோஃபிருல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டே போங்கடா. எவ்வளவு கஷ்டமான இது. அஸ்தோஃபிருல்லாஹ் சொல்லி உள்ள போலாம்ல.
அவன் உள்ள போகும்போது வேணும்னு ஹிந்தத்து கோதுமைன்ட்டு உள்ள போனான். கொழுப்பு இருக்கும்ல, அது எவ்வளவு திமிரு இருக்கும். அவன் உள்ள நுழையிறான், அல்ல எல்லாத்தையுமே குரங்கா மாத்திட்டான். எவ்வளவு திமிரு இருந்தா செஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி. அந்த மாதிரி வடிகட்டுன்னு திமிரு எல்லாதான் பாதுகாக்கும். சரி வாங்க, யாரெல்லாம் இவர்களை நீ நாடி இருந்தால் முன்பே மரணிக்க செய்திருக்கலாம். வையாய நீ நாடி என்னையும் மரணிக்க செய்திருக்கலாம். அதுஹுலிக்னா பிமா ஃபால சுபஹாஹு மின்னா எங்கிருந்தும் விளக்கமில்லாத மடையர்கள் சில பேர் கேட்டிருக்கிற கேள்விக்காக எங்க அனைவரையும் நீ அழித்து விடுவாயா ரப்பே, எங்க காப்பாத்தல்லா. ஒருத்தர் 2 பேர் விளங்காம கேட்டான், அந்த மாதிரி யாரெல்லாம் காட்டு அல்லான்னு நீ மன்னிச்சதல்ல அவங்கள. இன்னிய இல்லா ஃபித்னத்துக்க நிச்சயமாக இது உன் சோதனையே என்று வேறு இல்லை ரப்பே. உன் சோதனை என்ன? நீதான் அவர்களோடு நீ பேசினால அவர்கள் உன்னை பார்க்க என்று ஆசைப்பட்டார்கள். நீதான் அவர்களை சோதித்தாய். இப்படி துதில்லு பிஹா மன் தஷாவ் தஹதி மன் தஷாவ். உன் சோதனைகளை கொண்டு நீ நாடியவர்களை வழி கெடுக்கிறாய், நீ நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறாய். அந்த வலியுனா நீதான் எங்களுடைய வழியாக பொறுப்புதாரியாக இருக்கிறாய். பகஃபில்லனா எங்களை மன்னித்து விடுவாயாக. வரஹமுனா எங்கள் மீது கருணை காட்டுவாயாக. அந்த ஹைருல் காஃபிரீன் மன்னிப்பவர்கள் மேலானவனாக நீ இருக்கிறாய். பக்துப்லனா ஃபி ஹாதிஹி துன்யா ஹஸனா இவ்வுலகிலே எங்களுக்கு நல்லதை நீ கொடுப்பாயாக. வஃபில் ஆகிரத்தி ஹஸனா மறுமையிலும் நல்லதை கொடுப்பாயா. ஹஸனா அங்க மஹது போகப்பட்டது. இன்னா ஹுதுனா இலை நிச்சயமாக நாங்கள் உன் பக்கமே தௌபா செய்கிறோம். ஹுதுனா தான் துபுனா நாங்கள் தௌபா செய்கிறோம், நாங்கள் மீளுகிறோம், உன் பக்கமே நாங்கள் மீளுகிறோம். என்னவை ஹாத யஹூது இருந்து ஹதா யஹதி இருந்துச்சுன்னா ஹிதாயத்துன்னு அர்த்தம். இங்க ஹாத யஹூதுன்னு வந்திருக்கல ஹுதுனா உன் பக்கமே நாங்கள் மீளுகிறோம் என்று அர்த்தம். கால அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லி காட்டினான், அல்லாஹ் கால அஸாபி உஸீபு பிஹி மன் அஷாஉ. என்ன அஸாபை கொண்டு நான் யாரை நாடுகிறேனோ அவர்களை பிடிப்பேன். வரஹ்மதி என் ரஹ்மத் ஆகிறது வஸிஅத் குல்ல ஷைஇன் அனைத்து வஸ்துக்களையும் சூழ்ந்து விட்டது. ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன் அந்த ரஹ்மத்தை என்னை யார் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நான் அதை எழுதுவேன். வயூத்தூன ஸகாத வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன் இன்னும் யார் ஸகாத்தை கொடுத்து வருகிறார்களோ நமது வசனங்களை கொண்டு யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு தான் அந்த ரஹ்மத்தை நான் எழுதுவேன். என் ரஹ்மத்தை எல்லாவற்றையும் சூழ்ந்து இருக்குது. எல்லாவற்றையும் சூழ்ந்துருந்தாலும் எல்லாருக்கும் அந்த ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. யாரு கேட்டு யார் ஈமான் கொண்டு தக்வா செய்தார்களோ அல்லாஹ்வை அஞ்சினார்களோ அவர்களுக்கு தான் ரஹ்மத்து அருள் பெற்றுக்கொள்வான். ஷைத்தானி அல்லாஹ் ரஹ்மத் சூழ்ந்து ஏன் ரஹ்மத்தை வசியத்து குல்ல செய்யும் என் ரஹ்மத் எல்லாவற்றையும் சூழ்ந்து இருக்குன்னு சொல்லிட்டான். ஆனா அந்த ரஹ்மத்தை அல்லாஹ்வுடைய கருணையை அருளை அவன் பெற முடியாது. ஏன்? அல்லாஹ் தக்வா செய்யல. தக்வா செய்து ஈமான் கொண்டு தக்வா செய்தவர்கள் தான் அந்த ரஹ்மத்தை அடைந்து கொள்வார்கள். அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியில் உம்மி இதோ இந்த உம்மியா திருநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுத படிக்க தெரியாத திருநபியை யார் பின்பற்றுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த ரஹ்மத்தை அடைந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னாடி அந்த நபி யார், நபியுடைய தன்மை என்ன, நபியின் சிபத்து என்னங்கிறத அல்லாஹ் தஆலா அழகான முறையில் பின்னாடி சொல்றான். அது பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த சம்பவத்துல என்ன தெரியுது பை? ஒன்று அல்லாஹ்வை அவர்கள் மரியாதை குறைவாக கேட்டது ஒரு தப்பு. நமக்கு இன்னொரு படிப்பு என்ன, அல்லாஹ்வை ஆசை அவங்களுக்கு இருந்துச்சா இல்லையா? அல்லாஹ் பார்க்கணும் ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையோட நமக்கு இல்லைண்டா, ஆசைப்படணும். அல்லாஹ் அவன்கிட்டே கேட்கணும். மூசா நபி கேட்ட மாதிரி ரப்பி அரினி எனக்கு நீ உன்னை காட்டு அப்படி கேட்கணும். இவ்வுலகிலே அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டுவான் அகக்கண்ணால், மறு உலகிலே காட்டுவான் இன்ஷா அல்லாஹ் தஆலா புறக்கண்களால் அல்லாஹ் காட்டு. அல்லாஹ் நம்ம அனைவரும் தௌஃபீக் செய்வான்.